வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிவன் கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் அந்த பாட்டிக்கு எவ்வளோ கஷ்டம் வருதோ அதை எப்படி சிவன் நல்ல மூலியமாக கொண்டு போய் சந்தோஷத்தை கொடுக்காருன்னு இப்போ கதையில் பார்க்கலாம். கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிவன் இருக்க பயமே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவன் இருக்கிறதுனால யாரும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை மாற்றுற மாதிரி தான் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைய பாருங்கள். ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அந்த தாத்தா ஒரு சிவன் பக்தர். அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தனர். தினமும் அந்த தாத்தா வேலைக்கு செல்லும் முன் சிவன் கோவிலுக்கு சென்ற பின்புதான் வேலைக்கு செல்வார். ஒரு நாள் அந்த தாத்தாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அந்த பாட்டிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது ஒரு ஐயர் என்னப்பா 2 நாளாக நீ கோவிலுக்கு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த பாட்டி 2 நாளாக உடம்பு சரியில்லை என்றார். சரி வாருங்கள் என்று கூறி மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார். அப்போது அந்த ஐயர் சிவனுக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்ய சொன்னார். அந்த பாட்டியும் குடத்தில் தண்ணீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தார். அப்போது ஒரு தம்பி ஏன் பாட்டி இப்படி செய்கிறீர்கள் என்றான். அதற்கு அந்த பாட்டி நடந்த எல்லாவற்றையும் கூறினாள். அவன் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றான். அந்த பாட்டி வேண்டாம் என்று கூறினாள். பின்பு மீண்டும் தொடங்கினாள். அப்போது அந்த ஐயர் உங்கள் கணவர் கண் விழித்து விட்டார் என்றார். சந்தோஷத்தில் பாட்டி அழத் தொடங்கினாள். அப்போது திரும்பி அந்த பையனிடம் கூறலாம் என்று பார்த்தாள். அவன் அங்கு இல்லை. சிவன் சிலையை பார்த்தாள். அவன் முகம் தெரிந்தது. அந்த ஐயரிடம் கூற அவர் அந்த சிவபெருமான் தான் வந்துள்ளார் என்றார். மீண்டும் அந்த பாட்டிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பின்பும் அந்த தாத்தா பாட்டி இருவரும் சிவன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்தனர். இருவரும் நலமுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சிவன் இருக்க பயமே. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.